ஞானகுரு அவர்கள் எந்த உபதேசம் கொடுத்தாலும் அதிலே சில நுண்ணிய நிலைகளை இணைத்துத்தான் நமக்கு அதை பதிவு செய்வார்கள். நமக்கு பலமுறை குரு உணர்த்தியுள்ளார்கள். அகஸ்தியன்தான் முதல் மனிதன் விண் சென்றவன். இந்த பூமியிலிருந்து நஞ்சை வென்று உணர்வுகள் அனைத்தையும் ஒளியாக மாற்றி துருவ நட்சத்திரமாக ஆனான். அவனுடைய உணர்வுகளை அந்த துருவ நட்சத்திரத்தில் வரும் பேரருள் பேரொழியை இந்த ஒளியான அணுக்களை தங்களுக்குள் சந்தர்ப்போசத்தால் எடுத்து வளர்த்து கொண்டவர்கள் அனைவருமே அவனை பின்பற்றி சப்தரிஷி மண்டலங்களாக வாழ்ந்து கொண்டுள்ளார்கள். துருவ நட்சத்திரத்தை சுழன்று அந்த சப்தரிஷி மண்டலம் சுழன்று கொண்டுள்ளது. ஆகவே அந்த மகரிஷி ஞானியில் பெற்ற அந்த உயர்ந்த சக்தியை பெறுவதற்குத்தான் இந்த உபதேசமே கொடுக்கின்றோம். குரு இப்பொழுது உங்களுக்கு இதை சொல்லிக் கொண்டு வருகிறேன் என்றாலும் மாமகர்ஷி ஈஸ்வராய குரு இவர் அகசியனை பற்றியும் அவனை பின்பற்றிய ஏனைய ரிஷிகளை பற்றியும் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் தங்களுக்குள் அந்த சக்திகளை எப்படி பெற்றார்கள் வளர்த்தார்கள் என்பதை உபதேசித்தார். சாதாரணமாக இல்லை, நேரடி பார்வையில் அவர்களின் உணர்வின் இயக்கங்கள் எப்படி என்றும் அவர்கள் உணர்வு எப்படி ஒளியாக மாறுகிறது என்பதையும் நேரடியாக அந்த வளர்ச்சிகளை எம்மை காணும்படி செய்தார். அதையெல்லாம் நுகர்ந்து பார்த்து பதிவு செய்து வளர்த்து விளைய வைத்த அதைத்தான் மீண்டும் நினைவுபடுத்தி உங்களுக்குள் பதிவாக்குகின்றேன். அந்த மகரிஷி உணர்வு உங்களுக்குள் பதிவாகக்கூடிய நிலையில் அதை நீங்கள் மீண்டும் நினைவு கொண்டு வந்து எத்தகைய தீமை வந்தாலும் அடுத்த கணம் ஈஸ்வரா ஈஸ்வரா என்று உயிரோடு ஒன்றி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி நாங்கள் பெற வேண்டும். எங்கள் இரத்த நாளங்களிலே கலக்க வேண்டும். எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும் என்று இப்படி செலுத்த செலுத்த இந்த பகைமை ஊட்டும் உணர்வுகள் அனைத்துமே அது ஒடுங்கும். என்றால் பகைமை என்றால் நாம் பெரும்பொழுது வெளியே நினைவை செலுத்துவோம். ஆனால் வெளிப்பகையை காட்டிலும் உள்பகைதான் மிகவும் கடினமானது. இதைத்தான் ராமாயணத்திலே ராமன் காட்டிற்குள் செல்லப்படும் பொழுது அங்கே குகனை நண்பனாக்கி கொண்டான் என்று காவியத்தில் இதை சுட்டி காட்டுவார்கள். காரணம், நம் உடலுக்குள் பலவிதமான உணர்வுகள் உண்டு. எண்ணில் அடங்காத எண்ணங்கள், நினைவுகள், உணர்வுகள் உண்டு. ஆக காடு என்பது வெளியில் அல்ல, இந்த உடலை பெரும் காடுதான். காடுகளில் விளைந்ததை உணவாக உட்கொண்ட உயிரினங்கள் அது ஒன்றை ஒன்று கொன்று தின்று ஒன்றின் உணர்வுகள் ஒன்றின் நிலைகள் மாறி மாறி பல உடல்கள் பெற்று அப்படி மனிதனாக உருவாக்கிய காடுதான் இது. இதற்குள் விஷ பாம்புகளும் உண்டு, தேலும் உண்டு, மற்ற எத்தனையோ இனங்கள் உண்டு. இதில் நாம் எதனை வளர்க்கின்றோமோ அதனின் நிலைகள் தான் இந்த உடலுக்குள் வளர்கின்றது. இப்படி இந்த உடலான காட்டிற்குள் ஒன்று கொண்டு போர் செய்யும் அணுக்களுக்குள் ஏற்படும் இந்த பகைமைகளில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் விஷத்தன்மையாக அது வளரத் தொடங்கினால் அதை அப்படியே விட்டுவிட்டால் உறுப்புகளை சீரழிக்கின்றது, உடலில் நோயாகின்றது, நம்மையும் மாற்றுகின்றது, நம் மனத்தையும் மனதில் மகிழ்ச்சியையும் அது அகற்றிவிடுகின்றது. ஆக நம்மையும் மற்றதையும் அனைத்தையுமே சர்வத்தையும் அழிக்கக்கூடிய நிலையிலாக வந்துவிடுகிறது. இதை போன்ற நிலையிலிருந்து விடுபடுவதற்குத்தான் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி இந்த உடலில் இருக்கக்கூடிய இரத்தங்கள் முழுவதும் படர வேண்டும் என்று இந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை ஓட்டமாக இரத்த நாளங்களில் ஒரு இயக்க சக்தியாக துருவ நட்சத்திரத்தின் ஓட்டமாக நாம் செலுத்த செலுத்த அந்த விஷத்தன்மையான உணர்வுகள் அந்த இரத்த நாளங்களில் இருப்பதை இதை நுகரப்படும் பொழுது அவைகள் ஒடுங்குகின்றது. ஆகவே இந்த வாழ்க்கையில் எப்பொழுது வேண்டுமென்றாலும் மாறுபட்ட உணர்ச்சிகளை தூண்டுகிறது என்றால் அந்த நேரத்திலெல்லாம் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று அதை ஏங்கி நாம் எடுத்து நம் இரத்தங்களிலே கலக்க செய்ய வேண்டும். அதை மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவ அருளிய அவருடைய உணர்வின் துணை கொண்டு அதை நாம் ஈர்க்கும் பக்குவத்திற்கு கொண்டு வர வேண்டும். குரு எமக்கு உபதேசித்தார். அவரின் துணை கொண்டுதான் துருவ நட்சத்திரத்தை உற்று பார்த்தேன், அதை நோக்கும்படியும் செய்தார். துருவ நட்சத்திரத்தின் உணர்வை கவர்ந்தேன், எனக்குள் இணைத்தேன், எனக்குள் வளர்த்து கொண்டேன். அதன் உணர்வின் துணை கொண்டுதான் அதன் வழியிலேதான் உங்களுக்கும் துருவ நட்சத்திரத்தை ஆழமாக பதிவு செய்கின்றேன். பதிவு செய்வதை நினைவு கொள்ளுங்கள். தீமைகளை வென்றிட்ட அந்த அறிஞானி உணவை அடிக்கடி உங்கள் இரத்தங்கள் முழுவதும் கலக்க செய்யுங்கள். ஆக இந்த வாழ்க்கையே இதுபோன்று நாம் தியானமாக்கிக் கொள்ள வேண்டும். சகஜ வாழ்க்கையில் நம்மை அறியாமல் எத்தனையோ பகைமையான உணர்வுகளை நுகர்ந்து விடுகின்றோம். பகைமை என்று அறிகின்றோம். இருந்தாலும் நாம் தெரிந்து கொண்டாலும் நம் உயிரோ அதையும் அந்த உணவையும் உடலுக்குள் அணுவாக மாற்றி விடுகிறது.
ஓம் நமச்சிவாய என்று. ஆகவே இரத்தத்திலே கலக்கும் அதன் வீரியத்தை அவ்வப்பொழுது அந்த நிமிடமே அந்த கணமே குறைக்க துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று துரித நிலைகள் கொண்டு நாம் செலுத்த பழகுதல் வேண்டும். அது தீமைகளின் வீரியத்தை குறைக்கும். தீமையை செயலாக்கும் அந்த உணர்வுகளுக்கு உணவு செல்லாதபடி நாம் எடுக்கக்கூடிய துருவ நட்சத்திரத்தினுடைய வீரியம் அதை அடக்கி உயிரோடு இந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு கலந்து அந்த நஞ்சை அந்த நஞ்சான நிலைகளை உருவாக்கும் அல்லது அத்தகைய வளர்ந்த அணுக்களை இது தடைப்படுத்தும். இரத்த நாளங்கள் ஒவ்வொரு நொடியிலும் இப்படி நாம் தீமைகளை தடைப்படுத்திக் கொண்டே வந்தோம் என்றால் உடலில் இருக்கக்கூடிய மற்ற அனைத்துமே நண்பனாக்கும் நிலையாக பகைமையற்ற உடலாக பகைமை உணர்வுகள் தோன்றாது. இந்த உடலை நலிவு செய்யாது. நம் மனதிலே வேதனையை தூண்டாது. மகிழ்ந்து வாழ நாம் எடுக்கக்கூடிய இந்த உயர்ந்த உணர்வுகள் நண்பனாக்கும் உணர்வாக அரவணைக்கும் உணர்வாக அருள்வழியில் அனைவரையும் அழைத்துச் செல்லும் அருமையான சக்தியாக இது வளர நாம் அனைவருமே அந்த அருள்வழி வாழ முடியும். பகனி என்ற நிலையில் நாம் அனைவருமே அகற்றி பண்பட்ட உணர்வாக சகோதர உணர்வு கொண்டு ஒன்றுபட்ட நிலையாக வாழ முடியும். அது ஒன்றுபடும் பொழுதுதான் மகிழ்ச்சி அந்த அருமையான உணர்வுகளாக நாம் ஒவ்வொருவரும் அந்த நிலையை பெற வேண்டும் என்று குரு இதிலே நமக்கு உணர்த்துகின்றார்கள்.